இல்லைங்க, அதாவது 1000 இப்போ இந்த மணலில் மட்டும் அவர் ஒரு 1000 கோடி லண்டனில் பதுக்கியிருக்கார். அமலாக்கத்துறைக்கு தெரியும், ஐடி துறைக்கும் தெரியும். ஆனால் கணக்கில் 1.5 கோடி தானே வருது. இல்லை, அது அமலாக்கத்துறை வேலை செய்யும். அமலாக்கத்துறையை ஏவுறது இல்லை. யார்? ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து லண்டனில் மணல் கரிகாலன், கதிரானந்த் 2 பேரும் லண்டனில் பல 1000 கோடியை பதுக்கி வச்சிருக்காங்க. அது அமலாக்கத்துறைக்கு தெரியுமா? தெரியும். வருமான வரி தெரியும். நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். துரைமுருகனை பொறுத்தவரை துரைமுருகன் வெளியே விட்டா பல ரகசியங்கள் தெரியும் கருணாநிதி குடும்பத்தில். ஏன்னா 87 வருஷம் அங்கே இருக்கார். வயசு 87. பிறந்தோனையுமே வந்துட்டார். எம்ஜிஆர் இருந்தால் திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, கோடிக்கணக்கு சொத்து சேர்த்த முடியாது. எம்ஜிஆர் ஒரே நாளில் வெட்டி விட்டுருவார். இப்போ அன்னைக்கே யார் கணக்கு போடுறான்? துரைமுருகன் கணக்கு போடுற. எம்ஜிஆர்ட்ட போனால் லண்டனில் ஹோட்டலே வாங்க முடியாது. ஹோட்டல் இருக்கு, ஹோட்டலில் பல ஹோட்டல் இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஹோட்டலை கூட தெரியாது. அப்போது இந்த அதிகாரத்தை சில சமயம் பிஜேபி என்ன பண்ணுவான்? இடையூறு பண்ணுவான். மீண்டும் பிஜேபி சரண்டர் ஆயிடும். குற்றவாளி 2வது குற்றம் பண்ணுறதுக்கு தயாராகிடுவான். இப்போ இந்த மாதிரி துரைமுருகனுக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு, எல்லா பக்கம் ஆள் இருக்கு. இல்லைன்னா 87 வயசில் ஒரு நாள் கூட சிறைக்கு போகாமல் இருந்துட்டாரா இல்லையா? எத்தனை ஊழல் பண்ணியிருப்பாரு. அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு கலெக்டர், ஒரு பெண் கலெக்டர், இந்த கலெக்டர் இரவுல போய் தொந்தரவு பண்ணுறாரு. இரவுல 89, 91 திமுக வீடுல. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் 2006லேருந்து 2011 அந்த கவர்மெண்ட்ல குறிப்பாக 2 வருடங்கள் சொல்றாங்க. 2007லேருந்து 2009 அந்த 2 வருடங்கள்ல சொத்துக்கு அதிகமாக 1.40 கோடி வந்து சேர்த்திருக்கிறதா அமலாக்கத்துறை வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால வர்ற செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள துரைமுருகனுக்கு வந்து இடி வந்து பிடிவாரண்ட் வந்து கொடுக்க கோர்ட்டு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோரிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா துரைமுருகனுக்கு 87 வயது ஆகுது. இந்த நேரத்தில் அவர் சிறை செல்வதற்குண்டான வாய்ப்பு, பிடிவாரண்டிற்குண்டான வாய்ப்பு இருக்கா? எப்படி? இப்போ இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை 2 துறைகளும் சரியாக இருந்தால் திமுக 35 பேர், அதிமுக 35, 70 பேர் சிறையில் தான் இருப்போம். 70 பேருமே, அத்தனை பேருமே வருமானத்துக்கு அதிகமாக பல 1000 மடங்கு சொத்து குவிந்து கிடக்கு. இப்போ இங்கே சொல்கிறாங்க 1.40 டோட்டலாக 1.5 கோடி கிட்ட தான் வருது அப்படின்ட்டு. இல்லைங்க, அதாவது 1000 இப்போ இந்த மணலில் மட்டும் அவர் ஒரு 1000 கோடி லண்டனில் பதுக்கியிருக்கார். அமலாக்கத்துறைக்கு தெரியும், ஐடி துறைக்கும் தெரியும். ஆனால் கணக்கில் 1.5 கோடி தானே வருது. இல்லை, அது அமலாக்கத்துறை வேலை செய்யும். அமலாக்கத்துறையை ஏவுறது இல்லை. யார்? நீங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து இவரை கண்காணித்து இவரை கண்டுபிடிச்சி வழக்கு போடுன்னு சொல்லுவதில்லை. ஏன் சொல்கிறது இல்லைன்னா, அவர்கள் அரசியல் ரீதியாக டெல்லி அதிகார மையத்தில் காலில் விழுந்துருவோம். இல்லைன்னா திருடன பணத்தை கொண்டு போய் அவர்கள் காணிக்கு கோயிலில் போய், கடவுளே செம்மரம் ஒரு லோடு கடத்திட்டு வந்துட்டேன், எனக்கு அதில் ஒரு 20 லட்ச ரூபா லாபம் கிடச்சிது, திருப்பதி உண்டியில் 5 லட்ச ரூபா போட்டோம், வெங்கடாஜலபதி நீயே அடுத்த பாட்டாளாக சேர்ந்துக்க, அவருக்கு ஒரு கமிஷன் வெங்கடாஜலபதி கமிஷன். திருப்பதியில் இவ்வளோ போனால் எப்படி கொட்டும்? நீங்கள் நானும் போனால் 5 ரூபா போடுவோம், இல்லை 50 ரூபா போடுவோம், இல்லை 500 ரூபா ஒரு நோட்டை போடுறதுக்கு தடுகத்தன்னு ஆடணும். எப்படி மூட்டையாக பணம் கிடைக்குது? கள்ளச்சந்தை வியாபாரிகள் பூரா கடவுளை நம்புகிறான். கடவுளை நம்பி இந்த 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 முறை நான் திருடின பணத்தோடு வீடு வந்து சேரணுண்டா, வெங்கடாஜலபதி 7 குண்ட வாடா, இப்படி திருடிட்டு உள்ள உண்டியில் போட்டோம். அதே மாதிரி துரைமுருகன் அமெரிக்காவில் 1000 கோடி, அமெரிக்காவில் லண்டனில் நீ லண்டனில் மணல் கரிகாலன், கதிரானந்த் 2 பேரும் லண்டனில் பல 1000 கோடி பதுக்கி வச்சுருக்காங்க. அது அமலாக்கத்துறைக்கு தெரியுமா? தெரியும். வருமான வரி தெரியும். நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர்களுக்கு எப்பொழுது அரசியல் ரீதியாக அவர்களை
அடிமைப்படுத்தணுமோ, அரசியல் ரீதியாக அவர்களை நீங்கள் எங்கள் வழியில் கிராஸ் ஆகாதீங்கன்னு தடுக்கணுமோ, அப்பொழுது ஒரு 10 அதிகாரி வருவான். வந்து ஒரு வழக்கை போட்டு வச்சுக்குவான். எதுக்கு? தலைக்கு மேலே என்ன தொங்குது? கத்தி. கத்தி. நீங்கள் அவர் மகன் கதிரானந்த் எம்பி சீட்டில் நின்னார். வீட்டில் மூட்டையாக பணம் எடுத்தாங்க. டிவிலாம் பார்த்தீங்களா? அந்த வழக்கு என்னாச்சுன்னா அது அந்த அந்த முறை தேர்தல் நின்று போச்சு. எங்கே? வேலூர் தேர்தலை ஸ்டாப் பண்ணாங்க. அப்போ அந்த பணம் எங்கேருந்து வந்தது, யாருக்காக கொடுத்தது, அந்த பணம் எப்படி வந்துன்னு ஒரு கணக்கு வேணும். யார் கொடுக்க போகிறீங்க ஒரு கணக்கு வேணும். இது ஒரு வழக்கு போடணும், அது ஒரு வழக்கு போடணும். ரெண்டுமே அமலாக்கத்துறை ஐடி தான் பண்ணணும். கதிரானந்த் எம்பியால் இப்படி பார்லிமெண்ட் உட்கார்ந்துருக்கார். ஏழை எளியவனை பார்க்கவே மாட்டார், கஷ்டப்பட்டவனை பார்க்கவே மாட்டார், ஏழை மாணவனுக்கு உதவி செய்ய மாட்டார், துரைமுருகனும் செய்ய மாட்டார், மகனும் செய்ய மாட்டார். ஆனால் அவர் தான் இந்த முறை ஜெயிக்கிறதுக்கு நெஞ்சை பிடிச்சி கதறினார். அவருடைய தொகுதியிலே வெற்றி பெற முடியல. அவருடைய சிஷியனுக்கெல்லாம் ஜெயிச்சிட்டானுங்க. ராணிப்பேட்டை காந்தி அவருடைய சிஷியன், நந்தகுமார் அவருடைய சிஷியன், எல்லாருக்கே உதவியாளராக இருந்தவர்கள் பூரா இப்போ மந்திரிகளாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்காங்க. தேவராஜ் எல்லாம் இவர் தான் வேலூர்லேருந்து சென்னைக்கே கூப்பிட்டு வந்தார். அவங்களாம் ஜெயிச்சு பவர் சென்டரில் இருக்காங்க. இப்போ இவருக்கு அந்த இடம் இல்லையா? வாழ்நாள் முழுக்க துரோகம் செய்வதே தன்னுடைய தொழில். கருணாநிதிக்கே உண்மையாக இருக்க மாட்டார் துரைமுருகன். ஆமாம், கருணாநிதிக்கே தெரியும். வெளியில் அனுப்பிச்சா தனக்கு பெரிய குடைச்சலாயிருவார். அது அந்த காரணத்தினால கூட வச்சுக்கிறது. அண்ணன் சொல்லுவார். அப்படிதான் அண்ணன் சொன்னால் அப்போவே கவுக்கிறது வன்னியர் சமுதாயம். ஆமாம், அந்த தனக்கு எதிராக போயிடுவார. நீங்கள் நாஞ்சில் மனோகரம் ஒருக்கா கருவின் குற்றமா கருத்தாவின் குற்றமானு ஒரு கவிதை எழுதினார் கருணாநிதியை நோக்கி. அதற்கு பிறகு அவர் எங்கேயுமே உடம்புல கூடவே வச்சுக்குவார். ஏன்? இன்னும் பல ரகசியங்களை சொல்லிடுவார். யார்? அவர் இறந்து போயிட்டார், நாஞ்சில் மனோகரன். இப்போ அதே கதை தான் துரைமுருகன். துரைமுருகனை பொறுத்தவரை துரைமுருகன் வெளியே விட்டால் பல ரகசியங்கள் தெரியும் கருணாநிதி குடும்பத்தில். ஏன்னா 87 வருஷம் அங்கே இருக்கார். வயசு 87. பிறந்தோனையுமே வந்துட்டார். படிக்க வச்சதெல்லாம் எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். எம்ஜிஆர் இருந்தால் திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, கோடிக்கணக்க சொத்து சேர்த்த முடியாது. எம்ஜிஆர் ஒரே நாளில் வெட்டி விட்டுருவார். 77, 80 எம்ஜிஆர் உயிரோடு அந்த 3 ஆண்டு காலம் ஆட்சி தூய ஆட்சி. 80ல் மீண்டும் ஜெயித்த பிறகு தான் 7 வருஷம் திருடிக்கிறான்னு விட்டார். ஆரம் வீரப்பன் தலைமையில் அத்தனை அமைச்சர்களும் கொள்ளையடித்தார்கள். எம்ஜிஆர் அதை அனுமதிக்கவே இல்லை. அப்போ அன்னைக்கே யார் கணக்கு போடுறா? துரைமுருகன் கணக்கு போடுற. எம்ஜிஆர்ட்ட போனால் லண்டனில் ஹோட்டலே வாங்க முடியாது. அதனால் ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் பல ஹோட்டல் இருக்குது. நம்ம சாப்பிட்ற ஹோட்டலில் கூட தெரியாது. அப்போது இந்த அதிகாரத்தை சில சமயம் பிஜேபி என்ன பண்ணுவான், இடையூறு பண்ணுவான். மீண்டும் பிஜேபியில் சரண்டர் ஆகிறது. இதற்காகத்தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆனாலுமே இவருக்கு ஐடி வந்தால் நேராக ஜெகத்ரட்சனை கூட்டி டெல்லி போயிடுவார். ஜெகத்ரட்சனுக்கு டெல்லியில் யாரை மடக்கணும், எங்கே பெட்டி அடிக்கணும் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆமாம், ஜெகத்ரட்சக எம்ஜிஆருடைய அலுவலகத்தில் அவருக்கு என்ன வேலைன்னா டைம் கீப்பர். யார் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு எழுதி வைக்கிற வேலை தான். ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி. அப்போ எம்ஜிஆர்ட்டு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கணுன்னே குரோம்பேட்டையில் வீடு வீடாக போய் இபியில் கணக்கெடுக்கிற எழுதுகிற வேலையை வாங்கி தர்றாரு. யார்? எம்ஜிஆர். அந்த மீட்டர் பாக்ஸ். அந்த மீட்டர் பாக்ஸை விட இங்கே மீட்டர் விழுகுது. எம்ஜிஆரை பார்க்க வர போகிறா அப்போவே 100-200 கொடுக்குறான். அந்த மீட்டரை விட இந்த மீட்டர் நல்லா இருக்குன்னு எங்கே உட்காந்துட்டார்? சத்யா ஸ்டுடியோ வாசல்லே உட்காந்துட்டார். எம்ஜிஆரை வெளியூர் வந்து யார் பார்க்க வந்தாங்கன்னு அந்த லிஸ்ட்டை கொண்டு கொடுக்கணும். அப்போ வர்றவன் 50-100 கொடுப்பான். இப்படி மீட்ரு இபி மீட்டர்லேருந்து அதிமுக மீட்டருக்கு மாறியவர் இன்றைக்கி பல லட்சம் கோடி. இப்போ துரைமுருகன்ட்ட எப்படி பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு 300-400 கோடி கிட்ட. ஏங்க 300-400 கோடி கவுன்சிலர் வச்சுருக்காங்க திமுக கவுன்சிலர். இப்போ செங்கோட்டையனுடைய கவுன்சிலர் இருக்கார்ல கதிர்முருகன், அவர் 1000 கோடி வச்சுருக்காரு. இப்போ தானே சொன்னேன். அப்போ 87 வயசு இருக்கிற துரைமுருகன் எவ்வளோ இருக்கும்? குறைந்தது ஒரு 50,000 கோடி இருக்கும். அதாவது மக்கள் பணம் எல்லாம் அரசுக்கு வரியாக கட்டுறான். இந்த அரசியல்வாதி அப்படியே எடுத்துக்கிறான்.
இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க அரசியல். பிடி வாரண்ட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நல்ல லாபி இருக்குது. யார் மூலம்? ஜெகத் மூலம். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நல்ல அதிகாரத்தில் இருக்கார். அப்போ அவரை சிறைக்கு போக திமுகவும் விடாது, ஜெகத் மூலம் பிஜேபியும் விடாது. இதெல்லாமே சட்ட ரீதியாக சில நடவடிக்கைகள் நடக்குமே தவிர, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனார், கருணாநிதி ஜெயிலுக்கு போனார். கருணாநிதி ஜெயிலுக்கு போவதற்கு காரணம் ஜெயலலிதா, ஜெயலலிதா சிறைக்கு போவதற்கு காரணம் கருணாநிதி. இப்போ துரைமுருகன் சிறைக்கு போவதற்கு பிஜேபி விரும்புதானா அத்தனை தகவலும் பிஜேபிக்கு சொல்லிடுவார். என்ன தயவுசெய்து விட்டுருங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணும் கூட்டணி கட்சியிலேயே சொல்லிடுவார். கருணாநிதி என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு அப்போ போன போட்டு சொல்லிடுவார். வந்து பேசிட்டு போகிறத உடனே சொல்லிடுவார். இந்த மனநிலையில் இருக்கார், நீங்கள் வேறு பக்கம் கூட்டணி ஏற்பாடு பண்ணுங்கள், இங்கே சேரவே வேண்டாம், உங்களுக்கு சேர்த்துக்கிற ஐடியா இல்லை, கடைசியில் கழட்டி விட்டுருவார், இப்போவே கிளம்பிடுன்றுவார். யார்? துரைமுருகன். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தியெல்லாம் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே லாக் பண்ணணும், பிடி வாரண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி எல்லாமே எப்படி என்னவா பார்க்குறது நம்ம? இல்லைங்க, நீங்கள் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும், அதுக்குள்ளே அரசியல் பூந்துடும். அந்த புகுந்த அரசியல் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அப்போ இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்குகளுமே ஒரு அரசியல் நோக்கத்தோடு போடப்படுகிறது. இப்போது ஒரு ஈகோ இருக்குது பின்னாடி. ஈகோ இல்லை, அரசியல் இருக்குது. நீங்கள் 1.25 லட்சம் கோடி திருடிட்டார்னு ராஜா வழக்கு போட்டு சிறையிலே அடைபட்டு கிடந்தார். கனிமொழி சிறையில் இருந்தாங்க, ராஜா இருந்தார், சரத் ரெட்டி 3 பேர் உள்ளே இருந்தாங்க. அந்த வழக்கு என்னாச்சு? சிபிஐ சொல்கிறார் எந்த சாட்சியுமே இல்லையா. சிபிஐ ஜட்ஜி சொல்கிறார் எந்த சாட்சியுமே இல்லை, அப்படி எதுக்கு வழக்கு போட்டேன்? இப்போ நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவான்னா, ஒரு மர்டர் நடந்தால் உடனே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு போடும், அதோட வேலை முடிஞ்சுது. அதோட ஏன் அவன் குற்றவாளி என்று யார் நிரூபிக்கணும்? கோர்ட்டை கொண்டு நிரூபிக்கணும், சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நிரூபிக்கணும். இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் பண்ணவே மாட்டார். அவருடைய வேலை என்ன வேலை? எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அதோடு முடிஞ்சுது. அப்போ அவன் வெளியே வந்துடுவான், சாட்சி கூட்டி சொல்லிடுவான். என்ன சாட்சி சொன்னால் 60 ஓம்பக்கம் திரும்பி இருக்குமா? யார் குற்றவாளி? மிரட்டல். அப்போ அது யார் காப்பாற்றணும்? இன்ஸ்பெக்டர். ஏன் வேலை முடிஞ்சதுப்பா, என்ன வேலை? எஃப்ஐஆர் போடுறது. அவன் கொஞ்ச நாள் வெளியே வந்துடுவான். இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச சட்டத்தை விட குற்றவாளிக்கு அதிகமாக தெரியும். ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்டு ராமநாதபுரத்தில் பிடிச்சி ஸ்டேஷனில் வச்சுருந்துருக்காங்க. அந்த குற்றவாளி சொன்னானா, சார் என்னை பிடிச்சி 24 ஹவர்ஸ் நீங்கள் ரிமாண்ட் பண்ணணும், இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, 23 மணி நேரம். யார்கிட்ட சொல்கிறான்? இன்ஸ்பெக்டர் சொல்கிறான். எஸ்பி கூட சொல்கிறார் அவனை அடிச்சிட அதை ரிமாண்ட் பண்ணிட்டுட்டாரான். ஏன்? அஜித் குமார் அடிச்சே கொண்டு விட்டானுவ. அதில் இதை பிரச்சனை ஆயிரும். அவருக்கு கேட்காமையே எஸ்பிக்கு மாதம் 50 to 60 லட்ச ரூபா வருது, கேட்காமையே கலெக்டருக்கு 1 கோடி ரூபா வருது. அப்புறம் அவன் ஏன் நிர்வாகம் பண்ண போகிறான்? குற்றவாளி 2வது குற்றம் பண்ணுறதுக்கு அவன் தயாராகிடுவான். இப்போ இந்த மாதிரி துரைமுருகனுக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது, எல்லா பக்கம் ஆள் இருக்குது. இல்லைன்னா 87 வயசில் ஒரு நாள் கூட சிறைக்கு போகாமல் இருந்துட்டாரா இல்லையா? எத்தனை ஊழல் பண்ணியிருப்பார். அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு கலெக்டர், ஒரு பெண் கலெக்டர் குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது பத்திரிகை செய்தியாக வந்தது. அந்த கலெக்டர் இரவில் போய் தொந்தரவு பண்ணுறாரு. இரவில் 89, 91 திமுக பீடில் பெண் கலெக்டர். அது அதுமாதிரி அந்த இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுலாம் கூட இருக்குது அவர் மேலே. அப்போ இதெல்லாம் கலைஞருக்கு தெரியும். கலைஞருக்கு தெரியும். ராதாபாயின்னு பாண்டிச்சேரியில் ஒரு சமூக நலத்துறை செக்ரட்டரி. அந்த அம்மா இப்போ ஃபைல் எடுத்து பார்க்குது. ஃபைல் எடுத்து பார்க்கும்போது அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி ராமச்சந்திரன் அவர் வீட்டுக்கு சமூக நலத்துறையில் இருக்கக்கூடிய அந்த காப்பகம் பெண்கள் இரவில் எங்கே போகிறாங்க? அமைச்சர், அப்புறம் அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர் அங்கே போகிறாங்கன்னு. எதுக்கு போகிறாங்கன்னு அந்த அம்மா அதை கேன்சல் பண்ணுது. பாலியல் தொழிலில் பிடிபட்டவர்கள் நீங்கள் சமூக நலத்துறையினுடைய ஹோமில் இருப்பாங்க. ராத்திரியில் எங்கே போகுது? சமூக நலத்துறை செயலாளர் உடைய அலுவலகத்துக்கு வரார். வந்து அவருடைய உடை கிழிக்கப்படுகிறது. 58-91. ஆமாம், இல்லை 80 வருஷம் தெரியல. இப்போ பாண்டிச்சேரியில் திமுக ஆட்சி அப்போ அவர் தான்
கிழிக்கப்பட்டு அந்த பெண்ணு தப்பி ஓடுறா. ராதாபாயின திருமணம் ஆகாத கேரளா கேடர் அதிகாரி தப்பி ஓடுகிறாள். ரோட்டை ஓடு அந்த அம்மா. எவ்வளோ பெரிய போஸ்ட். நீ இதுவரை நீ கண்ணி கழிக்கப்படவில்லை, நானே கழிச்சறங்கிறார். எவ்வளோ வேதனை. அவர் பின்னால் அவர் தான் பாண்டிச்சேரியினுடைய திமுகவின் முதலமைச்சராகிறார். திமுகவில் இந்த நாடு எவ்வளவு கேவலமான உணர்வு உள்ள நாடுன்னு பாருங்க. அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாருங்க டி ராமச்சந்திரன். இப்படியெல்லாம் இந்த பாலியல் குற்றவாளிகள் தான் அதிகாரத்துக்கு போகிறார்கள். பொருளாதார குற்றவாளிகள் தான் அமைச்சராகிறார்கள். இது இப்போ துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமே, வழக்கே இல்லை. இதெல்லாம் அவர் இப்போ பல ஆயிரம் கோடி வைத்திருக்கக்கூடிய அவர் அமலாக்கத்துறை வழக்கு இருக்கணும், வருமானத்துறை வழக்கு இருக்கணும், அந்நிய செலாவணி மோசடி வழக்கு இருக்கணும். ஒரு வழக்கில் 1 கோடியெல்லாம் ஒரு ஊதி தள்ளிட்டு போயிடுவார். இதெல்லாம் அதிமுக திமுக அமைச்சர்களுக்கு மிக சாதாரணமான விஷயம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.